எல்லா ஃபைலையும் சேர்த்து உள்ளடக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜிப் ஃபைலை எப்படி இந்த கோடிங்நெட்டரில் உருவாக்குறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் ப்ராஜெக்டோட ரூட் டைரக்டரியில் நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டரை உருவாக்கிக்கணும். அந்த ஃபோல்டருக்கு பேர் நான் அப்லோட்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபோல்டர் நேம் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே இப்போ நான் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் விண்டோஸோட எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம ப்ராஜெக்டில் இந்த அப்லோட்ஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நான் 3 இமேஜ் ஃபைல்ஸாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த 3 இமேஜ் ஃபைல்ஸையும் இப்போ நம்மளுடைய கோடிங்நெட்டர் அப்ளிகேஷனில் ஒரு வியூவில் லிஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோலர் தேவை. அதனால் அப்ளிகேஷனுக்குள்ளே கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்கு பேர் file.php. இந்த ஃபைலுங்கிற கண்ட்ரோலருக்குள்ளே நான் முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதனால் ஃபங்க்ஷன் $_ நான் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரையும் கால் பண்ணியிருக்கணும். பேரண்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் $_ கன்ஸ்ட்ரக்ட். இப்படி கால் பண்ணால் தான் உங்களுடைய கோடிங்நெட்டர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த கிளாஸுக்கு வந்து சேரும். இப்போது புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை நான் கீழே உருவாக்கிக்கிறேன். அதுதான் ஒரு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ கண்ட்ரோலர் லோட் ஆனோடனே இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தான் வரப்போகுது. அதனால் இந்த இடத்துல நம்ம ஒரு வியூவை லோட் பண்ணிக்கிறோம். அதனால் திஸ் லோட் வியூ, இந்த வியூக்குள்ளே files.phpன்றது தான் நம்மளுடைய வியூ ஃபைலோட நேம். இப்போ இந்த வியூ ஃபைலை நான் உருவாக்குறதுக்கு வியூஸ் ஃபோல்டரில் போய் புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலோட பேர் files.php. இப்போ இந்த files.phpக்குள்ளே நம்ம ஒரு HTML டெம்ப்ளேட்டை பயன்படுத்திக்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட் ரொம்பவே சிம்பிளான டெம்ப்ளேட் தான். இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிறது ஒரு டேபிள், அந்த டேபிளில் 2 ஹெட்டிங், ஜிப், ஃபைல் நேம். அந்த ஒரு டேபிளோட ரோவில் முதல்ல இருக்கிறது ஒரு செக் பாக்ஸ், ரெண்டாவதாக இருக்கிறது ஒரு ஃபைலோட நேம். இந்த இடத்துல சப்மிட் பட்டன் ஒன்று வச்சுக்கிறோம். அதுக்கு பேர் டவுன்லோட் ஜிப். இப்போ போய் உங்களுடைய ஃபைல் கண்ட்ரோலரை உங்கள் ப்ராஜெக்டில் அக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ லோட் ஆகும். இந்த வியூ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில ஃபைல்ஸை இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை பயன்படுத்தியிருக்கோம். வியூ ஃபைலில் போனோம்னா நம்மளுக்கு டிடியில் sample1.jpgன்னு ஒரு ஃபேக்கான டேட்டா கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ரியல் டேட்டா வேணும். இதுக்கு தான் நம்ம ரூட்டில் ஒரு அப்லோட் ஃபோல்டருக்குள்ளே 3 இமேஜ் ஃபைல்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தோம் தெரியுமா? இந்த 3 இமேஜ் ஃபைல்ஸ். இப்போ இந்த 3 இமேஜ் ஃபைல்ஸையும் நம்ம இந்த இடத்துல ரியலான டேட்டாவை வாங்கி வியூவுக்கு கொடுக்க போகிறோம். 3 இமேஜோட ஃபைல் நேமை நம்ம வாங்குறதுக்கு முதல்ல இந்த இடத்துல நம்ம ஒரு ஹெல்ப்பரை பயன்படுத்தணும். இந்த கன்ஸ்ட்ரக்டுக்குள்ளே திஸ் லோட் ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப்பருக்குள்ளே டைரக்டரி அப்படின்ற ஹெல்ப்பரை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். டைரக்டரிங்கிறது கோடிங்நெட்டர் தரக்கூடிய ஒரு ஹெல்ப்பர் கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியும். திரும்பவும் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். இப்போ டைரக்டரி ஹெல்ப்பருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்தி ஃபைல்ஸ் லிஸ்ட்டை எடுக்க போகிறோம். அதனால் ஃபைல்ஸுன்ற ஒரு வேரியபிள் உருவாக்கிக்கிறேன். டைரக்டரி_மேப்ன்றது நம்மளுடைய டைரக்டரி ஹெல்ப்பருக்குள்ளே இருக்கிற அந்த மெத்தட். இந்த ஃபங்க்ஷனோட முதல் ஆர்குமெண்ட்டாக கொடுக்க வேண்டியது நம்ம எந்த ஃபோல்டர்லேருந்து ஃபைல் லிஸ்ட்டெல்லாம் எடுக்க போகிறோமோ அந்த ஃபோல்டரோட நேம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம எடுக்க போகிறது இந்த அப்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ். அதனால் நம்ம இங்கே அப்லோட்ஸ்ன்னு கொடுத்தாலே போதும். இங்கே அப்லோட்ஸ்ன்னு கொடுக்கணுன்னா உங்களுடைய ஃபோல்டர் வந்து ரூட்டில் இருக்கணும். ஏன்னா ரூட் பேத்துலேருந்து கொடுக்கக்கூடிய ஃபோல்டரை தான் இந்த முதல் ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஃபைல் லிஸ்ட்டை ஃபைல்ஸ் வேரியபிளுக்குள்ளே கொடுத்துரும். அந்த ஃபைல்ஸ் வேரியபிளை நம்ம வியூக்குள்ளே அனுப்புறதுக்கு வியூ மெத்தடில் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக அரே வேல்யூவில் ஃபைல்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸில் ஃபைல்ஸ் வேரியபிளை அனுப்பிடுறேன். இப்போ இந்த ஃபைல்ஸ் வேரியபிளை நம்ம வியூவிலேருந்து எடுத்துக்க முடியும். இப்போது வியூ ஃபைலுக்குள்ளே போகலாம். அதனால் வியூஸ் ஃபோல்டரில் நம்மளுடைய ஃபைலான files.phpக்குள்ளே போகிறோம். இதில் 2 ரோக்கான டேட்டா சாம்பிளுக்காக கொடுத்துருக்கு. அதில் ஒரு ரோவை எடுத்துடுறேன். நம்ம ஒரு ரோவை மட்டும்தான் வச்சு லூப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட்டை போட போகிறோம். அதனால் ஃபார் ஈச், அதுக்குள்ளே நம்ம ஃபார் ஈச் பண்ண வேண்டிய வேரியபிளான ஃபைல்ஸ் வேரியபிளை உள்ளே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபைல்ஸ், அதை நம்ம ஃபைலாக வந்து லூப் பண்ண போகிறோம். மேலே ஓப்பன் பண்ண நம்ம ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட்டை கீழே நம்ம முடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் ரோக்கு அடுத்து இந்த ஃபார் ஈச்சை நான் முடிச்சு வைக்கிறேன். எண்ட் ஃபார் ஈச். கர்லி பிரேசஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய ஃபார் ஈச் இது. இப்போ ஃபைல் வேரியபிளை நம்ம இந்த இடத்துல எக்கோ பண்ணலாம். ஏன்னா ஃபைல் வேரியபிள்குள்ளே இருக்க போகிறது ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான். அது அந்த ஃபைலோட நேம்.
இந்த ஃபைல் வேரியபிளை நம்ம இங்கே எக்கோ பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லிங்காக தான் இது இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஒரு ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதனால் base_url கொடுத்து இந்த ஃபைலோட பேத்தை நான் கொடுக்க போகிறேன். அதுதான் அப்லோட்ஸ் ஃபோல்டர். அதில் இந்த ஃபைலோட நேமை இந்த ஸ்ட்ரிங்கோட கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ் யூஆர்எல்லேருந்து இந்த வேரியபிளை கொடுக்குறதால இந்த ஃபைலோட லிங்க் நம்மளுக்கு கிடச்சிரும். இதை ஆங்கர் டேகுக்கு நான் லிங்காக கொடுக்க போகிறேன். அதனால் ஆங்கர் டேக்கில் இருக்கிற hrefக்கு இந்த வேல்யூவை நான் கொடுத்துட்றேன். இந்த ஆங்கர் டேக்களோட டெக்ஸ்டாக நான் அந்த ஃபைல் நேமையே கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஆங்கர் டேக்கோட லிங்கை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த ஃபைல் மட்டும் டவுன்லோட் ஆகணும். அதுக்காக நான் டவுன்லோட் ஆட்ரிபியூட் கொடுத்துட்றேன். இது ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஏன்னா இங்கே base_url மெத்தட் அன்டிஃபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு ஹெல்ப்பர் கிளாஸ்க்குள்ளேருந்து வரக்கூடிய மெத்தட். அந்த ஹெல்ப்பர் கிளாஸை நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே லோட் பண்ணணும். அதுக்காக திஸ் லோட் ஹெல்ப்பர், அதில் யூஆர்எல்ன்ற அந்த ஹெல்ப்பர் கிளாஸோட நேம். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு நம்ம அப்லோட் பண்ண ஃபைல்ஸ்க்கான லிங்க் எல்லாம் இங்கே இருக்குது. இதில் எந்த ஃபைல் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகும். இது ஒரு சிங்கிள் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணக்கூடிய ஆப்ஷன். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ண இமேஜஸ் தான். இப்போ இந்த ஃபைலை நம்ம சிங்கிள் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறது சரி. ஆனால் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக ஜிப் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேலையை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வியூ ஃபைலில் முதல்ல போயிட்டு அந்த டேபிளில் முதல்ல கொடுத்துருக்கிற இந்த செக் பாக்ஸுக்கு ஒரு நேமும் வேல்யூவும் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு லூப்லேயும் ஒரு ஃபைல் நேம் நம்மளுக்கு கிடைக்கிறதுல இந்த ஃபைல் நேமை நம்ம ஜிப் ஃபைலோட அரேவாக அனுப்ப போகிறோம். ஜிப் ஃபைல்ஸ் அரே அப்படின்ற நேமில் இந்த செக் பாக்ஸை நான் உருவாக்கிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு தடவை லூப் ஆகும் போதும் ஒவ்வொரு ஃபைல்ஸோட வேல்யூ ஒவ்வொரு செக் பாக்ஸுக்கு வரும். இப்போ இந்த செக் பாக்ஸில் செலக்ட் ஆகியிருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் இந்த செக் பாக்ஸ் போஸ்ட் அடிக்கும் போது வேல்யூஸை அனுப்பிச்சிடும். அதுக்கு நம்ம ஃபார்மில் மெத்தடுன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம். இதை வச்சு நம்ம போஸ்ட் வேல்யூ அனுப்ப முடியும். அடுத்து ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் நம்ம எந்த யூஆர்எலுக்கு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண போகிறோம் அந்த யூஆர்எல் கொடுக்கணும். அதுக்கு பேஸ் யூஆர்எல்ல நம்மளுடைய கண்ட்ரோலரோட நேம் ஃபைல் அதை நான் கொடுத்துட்றேன். இந்த ஃபைல் / நம்மளுடைய சப்மிட் பண்ண போகிற ஃபார்மோட மெத்தட் நேம் download_zip. இது இன்னும் உருவாக்கப்படலை, இனிமேல் தான் உருவாக்க போகிறோம். அதனால் நம்மளுடைய கண்ட்ரோலருக்கு போகிறோம். புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷனோட பெயர் download_zip. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஜிப் ஃபைலுக்கான கோடு போட போகிறோம். நம்ம எல்லா ஃபைல்ஸையும் முதல்ல அதுக்கு வாங்கணும். அதனால் ஃபைல்ஸுன்ற வேரியபிளில் திஸ் இன்புட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பாக்ஸோட இன்புட் நேம் என்னமோ அதை நம்ம கொடுக்கணும். இந்த இன்புட் நேம் நம்மளுக்கு கிடைச்சாதான் எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் செலக்ட் ஆகிருக்கோ அந்த வேல்யூஸ்லாம் வரும். இப்போ இந்த ஃபைல்ஸுன்ற வேரியபிள்குள்ளே செக் பாக்ஸில் நம்ம செக் பண்ணி சப்மிட் பண்ணுற ஃபார்ம்லேருந்து நம்மளுக்கு ஃபைலோட நேம்லாம் வருதான்னு இந்த ஃபைல்ஸ் வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக print_r அதுக்குள்ளே அந்த ஃபைல்ஸுன்ற வேரியபிள் நேம் அதுக்கடுத்து டை கொடுத்து இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ போய் நம்ம ஒரு சில ஃபைலை செலக்ட் பண்ணி டவுன்லோட் ஜிப் கொடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபைல்ஸ் மட்டும் அரேயில் போயிருக்கு இந்த ஃபார்முக்கு. இதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து டேட்டாஸ் போகிறது நம்மளுக்கு உறுதியாகிடுச்சு. இப்போ இந்த ஃபைல்ஸை வச்சு தான் நம்ம ஜிப் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் கோடிங்னேட்டரில் பயன்படுத்த வேண்டியது ஒரு லைப்ரரி. இதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம திஸ் லோட் லைப்ரரி அதில் ஜிப் அப்படின்னு கொடுக்கணும். இந்த ஜிப் லைப்ரரி ஒரு கோடிங்னேட்டரோட லைப்ரரி. இதை பயன்படுத்தி எல்லா ஃபைல்ஸையும் உள்ளடக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜிப் ஃபைலை நம்மளால் சுலபமாக உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட அந்த ஜிப் ஃபைலோடைய டேட்டாவை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த லைப்ரரியில் அதுக்கேற்ற ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஜிப் லைப்ரரியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துகிறோம். இந்த ஃபார் ஈச் எதுக்குன்னா நம்ம போஸ்ட்லேருந்து வாங்கின ஒவ்வொரு ஃபைலையும் ஃபார் ஈச்சில் லூப் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஃபைலுமே நம்ம இப்போ ஜிப் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இந்த ஃபார் ஈச்சுக்குள்ளே திஸ் ஜிப் அதில் ரீட் ஃபைல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் அனுப்ப வேண்டியது அந்த ஜிப் ஃபைலோட பாத்.
நீங்கள் எந்த ஃபைலை நீங்கள் ஜிப் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலோடைய பேத்தை நீங்கள் இதில் ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது நம்ம கொடுக்க வேண்டிய பேத் என்னென்னா அப்லோட்ஸ் ஸ்லாஷ் லூப்பில் நம்மளுக்கு மேலே இருக்கிற அந்த ஃபைலோட நேமை கன்கார்டினேட் பண்ணணும். அதுக்காக வெறும் ஃபைல் வேரியபிளை நீங்கள் கன்கார்டினேட் பண்ணாலே போதும். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபைலுமே ஜிப் ஆகிட்டே வரும். இப்போ ஜிப் பண்ண எல்லா ஃபைலையுமே நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு நம்ம கீழேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அதுதான் திஸ் ஜிப் டவுன்லோட் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணாலே போதும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஃபைல் நேமை கொடுக்கணும். அந்த ஜிப் ஃபைலுக்கான நேம் என்னவோ அது கொடுக்கணும். நான் backup.zipன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எல்லா வேலையும் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இது வேலை செய்தா இல்லையான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு சில ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி டவுன்லோடுன்னு கொடுத்தா எரர் வந்திருக்கு. என்னென்னா ரீட் ஃபைலுன்ற ஒரு மெத்தடே இந்த ஜிப் லைப்ரரிக்குள்ளே இல்லைன்னு. அப்படின்னா எந்த தப்பும் நடக்கலை. இந்த ரீட் ஃபைலுன்ற மெத்தட் read_file நம்ம கொடுக்கணும், சேர்த்து கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 2 ஃபைலை செலக்ட் பண்ணி டவுன்லோட் ஜிப் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா backup.zipனு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு ப்ரௌசரில். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் ஜிப் பண்ண இந்த 2 இமேஜ் ஃபைலுமே இருக்குது. சரி, இப்போ மறுபடியும் ஒரு சில ஃபைல்ஸை ஜிப் பண்ணி பார்ப்போம். திரும்பவும் ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த தடவை 3 ஃபைல்ஸுமே நான் செலக்ட் பண்ணி டவுன்லோட் ஜிப் கொடுக்குறேன். திரும்பவும் ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ நான் ஜிப் பண்ணது இந்த 3 இமேஜ் ஃபைல்ஸ் அதை காட்டுது. ஆக மொத்தத்தில் நம்ம எந்த ஃபைல்ஸை செலக்ட் பண்ணாலுமே அது ஜிப் பண்ணும். இப்போ கோடிங்னேட்டருக்குள்ளே ஒரு ஜிப் ஃபைலை உருவாக்குறது ரொம்ப சுலபம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஜிப் ஃபைலை உருவாக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அதே ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திரும்ப அதுக்குள்ளே அந்த ஃபைல்ஸை எடுக்கிறது எப்படின்னும் நீங்கள் கற்றுக்கணும். அதை தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க.